அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகருடைய வெற்றி தரும் ரகசிய மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதை தினமும் நீங்க சொன்னா போதுங்க, உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றமே திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நம்மளோட ஒவ்வொரு வீடியோ தொகுப்புலையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய மூல மந்திரம், திருச்செந்தூர் முருகருடைய ரகசிய மந்திரங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா இதை பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்புல நம்ம கொடுக்குறோங்க. அதை பார்த்து நீங்க உங்க வீட்டுல எளிமையான முறையில பூஜை வழிபாடு முறைகளை செய்து இந்த மந்திரங்களை உச்சரிச்சு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் 100% அந்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ஏன்னா எந்த ஒரு வேண்டுதலையுமே நம்ம நம்பிக்கையோட வழிபாடு பண்ணணும். நம்பிக்கை இல்லாம நம்ம வழிபாடு பண்ணா அது கண்டிப்பா அது பலன் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அதனால நீங்க முழு மனதார இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், திருச்செந்தூர் முருகரை நினைச்சுதான் நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுமா, அறுபடை முருகர் அனைவருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தானே அப்படின்னு. நம்மளோட பதிவுக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு தோப்புலையுமே சொல்றோம். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பதிவுலையும் நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க அவர்கிட்ட வேண்டுதல் வைத்து இந்த மந்திரங்களை உச்சரிச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா கேட்டது கிடைக்குங்க. அவர் கண்டிப்பா நீங்க நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட நம்ம வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆறுபடை வீடு திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர் அனைவருமே சக்தி வாய்ந்தவர். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானவர் நம்ம 2ஆம் படை திருச்செந்தூர் முருகர். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லுவோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆறுபடை வீட்டிலே நம்ம பழனி முருகர் எல்லாம் நம்ம மலை மேல ஏறி போய் வழிபாடு பண்ணிட்டு கீழே இறங்கி வருவோம். ஆனா நம்ம திருச்செந்தூர் முருகர் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா நம்ம இறங்கி இறங்கி போய் வழிபாடு பண்ணிட்டு மேல ஏறி ஏறி வருவோம். இதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆறுமுகத்தை வழிபாடு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே ஏறுமுகமா தாங்க இருக்கும். அதனால நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே மாற்றம் வரணும்னா நீங்க ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம சிறப்பான இடத்துல இருந்து தொடங்கும் பொழுது அது நம்மளுக்கு பல நன்மைகளை நம்மளுக்கு தருங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் சொல்லுவோம். ஏன்னா அறுபடை வீடுகள்லயே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கடலோரத்துல இருந்து நம்மளுக்கு எப்பொழுதுமே அருள் பாலித்துக்கிட்டு இருக்கார். அத பல பக்தர்கள் இன்று வரை பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல லட்சம் மக்கள். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் மார்கழின்றோம், இப்போ மழை காலம் வேற. அதுலயும் பாத்தீங்கன்னா கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பக்தர்கள் மாலை போட்டவங்க கூட திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு பண்ணிட்டு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம போன உடனே நம்ம முருகரை பார்த்துட்டு வர முடியாது. இன்று வரை அவருடைய சக்தியை பல பக்தர்கள் அனுபவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய நற்பலன்களையும் திருச்செந்தூர் முருகர் பல பக்தருக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம், துயரம், நீங்க வேண்ட பிரார்த்தனைகள் எந்தெந்த வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்களோ அதை 100% நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா பல மக்கள் கேட்கிறதே இந்த திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், இதுக்கெல்லாம் கட்டாயம் நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறுங்க. ஏன்னா கந்த சஷ்டி முடிஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் தான் அங்க நடைபெறுறது ரொம்ப பிரம்மாண்டமா. அதனால இப்ப திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் எந்தெந்த பிரச்சனைக்குமே நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இப்ப புதுசா இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இப்ப எல்லாத்தையும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஏன்னா நம்ம இந்த வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை சொல்லலாமா, இல்ல அதுக்குதான் சொல்லணுமா அப்படின்றது இல்லைங்க. இப்போ உங்க வீட்டுல உள்ள குடும்ப பிரச்சனை, குழந்தைங்க படிக்கல, இப்ப திருமண தடை, குழந்தை பாக்கியம், இப்ப நம்ம வேலை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப கடையே வச்சிருக்கீங்க, அதுல வியாபாரம் சரியா ஓடல, நல்லா கடையில வியாபாரம் இருந்தது, இப்ப அறவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, அந்த வேலை பார்க்குற இடத்துல நீங்க நல்ல விதமா வேலை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதிரியா இன்னொருத்தர் உங்களோட பேரை டேமேஜ் ஆக்கி விட்டுருவாரு. இப்ப நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில ஒவ்வொரு பிரச்சனையா உங்களை பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த ஒரு வரிய உங்க வீட்டு பூஜை அறையில செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி தீதி அப்ப, கார்த்திகை நட்சத்திரம், விசாகம், இது மாதிரி நீங்க எப்பொழுது இந்த வழிபாடை தொடங்கினாலும் இந்த விசேஷ நாள்ல நீங்க தொடங்குங்க.
கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க எந்த முருகப்பெருமான நினைத்து உச்சரிக்கிறீங்களோ அவர் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார். ஏன்னா இந்த மந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் கொடுத்தாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இதாங்க மந்திரம். இதை நீங்க 11 முறை உச்சரிக்கலாம், 27 முறை உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம். உங்களால முடிஞ்சா 108 முறை கூட உச்சரிக்கலாம், 1008 கூட உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். ஆனா குறைந்தது 11 முறை 27 முறை நீங்க உச்சரிச்சு தினமும் வழிபாடு பண்ணுங்க. பெண்கள் மட்டும் மாதவிடாய் காலத்துல நீங்க இதை உச்சரிக்க வேண்டாம். இப்ப ஆண்களா இருந்தீங்கன்னா நீங்க தினமும் உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் கொடுப்பார். ஏன்னா இது பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க நம்ம நடக்காத விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்மளுக்கு எந்த நற்பலன்கள் உடனே கிடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தோடதே நடக்கும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு பண்ணல. இப்போ ஒரு சிலர்லாம் நான் அவரை வழிபாடு பண்ணிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான நம்ம மனதார வழிபாடு பண்ணல அவர் கண்டிப்பா கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க, நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிங்க. 108 முறை கூட உச்சரிங்க தினமும். ஏன்னா நம்ம கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த கந்தனை நம்ம அவர் கால்களை பிடித்து நீ தான் உன்னை விட்டா எனக்கு வழி யாருமே இல்லை முருகா அப்படின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.